செதுக்கரை அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. குடியேற்றம் நெல்லூர்பேட்டை அருள்மிகு பாலசார்தலீஸ்வரர் என்கிற கருப்புலீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் செதுக்கரை கோயிலுக்கும் முக்கியமான தொடர்பு இருக்கிறது. முனிவர் ஒருவர் கவுண்டன்ய மகாநதியில் யாகம் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் செதுக்கரையிலே இந்த விநாயகர் கோயிலிலே அருகிலே இருந்த ஜோதீஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து ஒரு கைக்குழந்தையை புலி ஒன்று தூக்கி கொண்டு போய் அந்த நெல்லூர்பேட்டையில் இருக்கிற கருப்புலீஸ்வரர் ஆலயத்தில் வைத்துவிட்டது. அந்த குழந்தையை மீட்க வேண்டும், புலி தூக்கி கொண்டு போய்விட்டது என்று பெற்றோர்கள் கதறிய பொழுது முனிவர் இந்த மாதிரி விநாயகர் தான் அந்த மாதிரி ஒரு குழந்தை அவதாரத்தை எடுத்திருக்கிறார். அந்த விநாயகரை கொண்டு போய் சிவன் ஆலயத்தில் புலி எடுத்துக்கொண்டு போய் வைத்திருக்கிறது, அங்கே போய் பாருங்கள் என்று சொன்ன பொழுது குழந்தை அங்கே இருந்தது. அந்த குழந்தை வரலாறு இன்றும் நம்முடைய கருப்புலீஸ்வரர் கோயிலில் குழந்தையோடு புலி இருக்கிற காட்சி அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வரலாறுள்ள இந்த செதுக்கரை சுயம்பு, இந்த விநாயகர் சுயம்புவாக உருவானவர். இவர் பார்த்திங்கன்னா வெறும் அது வளர்ச்சி அடைகிறது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து விநாயகர் மிகப்பெரிய உருவாக இன்றைக்கு இருக்கின்றார். இந்த பல நூற்றாண்டுகள் கடந்து இருந்த இந்த காலத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் தாங்கி இன்றைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்கிறது. இந்த கோயிலிலே வழிபடுகிறவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று வேண்டினால் அது நடக்கும். திருமணம் நடக்க வேண்டுமென்றால் நடக்கும். வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டுமென்றால் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் தீரும். எல்லா வகையிலும் மிக அற்புதமான அருளை வழங்கக்கூடியவர் இந்த சுயம்பு செல்வ விநாயகர். இப்படி ஒரு பெரிய வரலாறு கொண்ட இந்த திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஓம் ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. பானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத இந்துகரம் 3 விழி நால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம். விநாயகனே வெவ்வினதை வேறறுக்க வல்லான் விநாயகனே வெட்கை தருவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா கண்மையினால் கண்மின் படிந்து எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வரனுடைய தனிப்பெரும் கருணையினாலே அனைத்து வித தடையூறுகள் என்று சொல்லக்கூடிய விக்னங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு விக்ன விநாயகராக நாமம் தாங்கி அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டுவோருக்கு வேண்டுவன் அனைத்தும் அருள்பாலித்து கொண்டும் ஒரு மன்னராக நமது குடியாத்தம் செதுக்கரை என்னும் நற்பகுதியிலே சுயம்பு செல்வ விநாயகராக தானாக சுயம்பாக அந்த ஆலயத்திலே அந்த இடத்திலே தோன்றி அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து வித நலன்களையும் அருள் செய்து கொண்டு இருக்கும் நமது செல்வ விநாயக சுவாமியின் தனிப்பெரும் கருணையினாலே களவு சண்டி விநாயகவ் என்ற வார்த்தைக்கு இணங்காக கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான். கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா விநாயக பெருமான் தான் கண்கண்ட தெய்வம். நாம் பார்த்துருப்போம், எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கே ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, வி என்றால் வினைகள், நாயகன் என்றால் தலைவன். அனைத்து விதமான தடைகளுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவனாக இருப்பவர் விநாயக பெருமான். நமது விநாயக சஹஸ்ரநாமத்திலே விக்னகர்த்தா விக்னஹர்த்தா என்று ஒரு நாமங்கள் வரும். விக்னகர்த்தா விக்னஹர்த்தா, வினைகளை உருவாக்குவனும் அவனே, வினைகளை அழிப்பவனும் அவனே. ஏன் என்று கேட்டால் நமது விநாயக பெருமான் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் ஒரு வரம் வாங்கினார். என்னவென்றால், யார் எந்த செயலை துவங்கினாலும் முதல் என்னை வழிபட வேண்டும். அப்படி வழிபடாவிட்டால் அந்த செயலானது தடைபெற வேண்டும் என்று சிவபெருமானிடம்
வரம் வாங்கிறார். சிவபெருமானானவர் அந்த வரத்தை விநாயகப் பெருமானுக்கு அளித்து விட்டார். அந்த சமயத்திலே சிவபெருமான் அனைத்து விதமான சைனியங்களுடன் சேர்ந்து போருக்கு செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது விநாயகப் பெருமானிடம் அனுமதி வாங்காமல் சென்று விட்டார். சிவபெருமான் ரதத்தில் ஏறி தேரில் ஏறி போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது சிவபெருமானுடைய தேரினுடைய அச்சாணியானது அருந்து விழுந்து தேரானது அதே இடத்திலே நின்று விட்டது. சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலாலே ஞான திருஷ்டியினாலே என்ன நேர்ந்தது என்று பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு தோன்றியது, நாம் விநாயகப் பெருமானிடம் அனுமதி வாங்காமல் வந்துவிட்டோம் என்று அவருக்கு தெரிகிறது. அதன் பிறகு விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து போருக்கு சென்று வெற்றியுடன் ஜெயத்துடன் திரும்பி வந்தார். இதுவேறு கதையல்ல. இந்த சிறு திருவிளையாடலை நமது அருணகிரிநாத பெருமான் விநாயகர் திருப்புகழ் என்று சொல்லக்கூடிய பாமாலையிலே கைத்தல நிறைகனி என்னும் பாட்டிலே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அது தீரா என்று இந்த நிகழ்வை அங்கு அனைவருக்கும் தெரிவிக்கும் பொருட்டு சேர்த்தியுள்ளார். முப்புறங்களை எரி செய்த திரிபுர சம்ஹாரமூர்த்தி அப்படின்ட்டு சுவாமிக்கு திருவதிகையில் பெயர். அப்படி முப்புறங்களை அளித்த சிவபெருமானின் அச்சிவன் உரை ரதம், அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ரதத்திலே இருக்கக்கூடிய அந்த அச்சாணியை பொடி செய்து அது தீரா என்று பாடியிருக்கிறார். இந்த நிகழ்வானது நடந்த தலம் திரு அச்சிறுப்பாக்கம் என்று போற்றப்படுகிறது. அந்த வகையிலே நமது செதுக்கரை குடியாத நற்பகுதியிலே சுயம்பு விநாயகராக விநாயகப் பெருமானாலே மகத்துவம். அப்படி சுயம்பாக தானாக தோன்றியுள்ளார். எதற்காக? அனைத்து பக்தர்களுக்கும் இன்னல்களை அகற்றி நன்னருளை புரிய வேண்டி தோன்றியுள்ளார். நமது ஆலயத்திலே பார்த்தோம் என்றால் சம்பத்ராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வருடம் நமது ஆலய கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நாளிலே சம்பத்சராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பாக சங்காபிஷேக நிகழ்வானது வருடம் தவறாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டு விழாவிலே சங்காபிஷேகம் என்றது பெரிய ஒரு மகத்துவம். விநாயகப் பெருமானை வழிபட்டாலே அனைத்து விதமான பாபங்களும் நிவர்த்தியாகும், அனைத்து விதமான சாபங்களும் நிவர்த்தியாகும். எந்த காரியத்தை துவங்கினாலும் தடையில்லாமல் நடக்கும். அந்த வகையிலே நமது ஆலயத்திலே ஆண்டு விழாவை முன்னிட்டு சங்காபிஷேகமானது வருடாவருடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நித்தியம் அனுதினமும் நமது சுயம்பு சிவவிநாயகப் பெருமானுக்கு பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சத்தூள், அரிசி மாவு, பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர் போன்ற திரவிய அபிஷேகங்களும் தினமும் நடைபெற்று கொண்டு வருகிறது. சங்கடஹர சதுர்த்தி பூஜித பிரஜாஜனமஹா என்ற வார்த்தைக்கிணங்காக சங்கடஹர சதுர்த்தி என்னும் புண்ணிய தினத்திலே நமது செதுக்கரை செல்வ விநாயகப் பெருமானிற்கு சங்கடஹர சதுர்த்தி புண்ணிய தினத்தை முன்னிட்டு ஹோமம், மகா கணபதி ஆவாகனம், சிறப்பு யாக வழிபாடு மாதம் சங்கடஹர சதுர்த்தி என்று நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த உலகிலே நிலையானது என்று எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹுதம் ச தத்தம் ச தெய்வ திஷ்டதி, நாம் செய்யக்கூடிய ஆகுதி என்று சொல்லக்கூடிய யாக வேள்விகளும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களும் தான் இந்த உலகில் நிரந்தரமானது. அப்படி நமது விநாயகப் பெருமானுடைய சாநித்தியத்தை, சுயம்பு செல்வ விநாயகருடைய சாநித்தியத்தை வலுவு செய்யும் பொருட்டாக மாதம் சங்கட சதுர்த்தி திதியை முன்னிட்டு யாக வேள்விகளுடன் மகா அபிஷேக ஆராதனைகள்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து சித்திரை கனி என்று சொல்லக்கூடிய புண்ணிய தினத்திலே வருடப்பிறப்பன்று சிறப்பு அபிஷேக சந்தனக்காப்பு அலங்கார பூஜைகள்லாம் சிறப்பான முறையிலே நமது ஆங்கில புத்தாண்டிற்கும் தமிழ் புத்தாண்டிற்கும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கோயிலுமே விநாயகப் பெருமான் எல்லாருமே பார்த்துருப்போம். ஒன்று வலம்புரி விநாயகராகவும் 4 கைகள், லக்ஷ்மி கணபதி ஒவ்வொரு ரூபமாக இருப்பார். ஆனால் நமது ஆலயத்தில் சுயம்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே அரூபமாக சகலம் நிஷ்கலம் என்று ரூபங்கள் பேதங்கள்லாம் உண்டு. அப்படி நிஷ்கல ரூபமாக ஆலயத்தில் விநாயகப் பெருமான் இருக்குது. அப்படி அந்த நிஷ்கல ரூபமாக இருக்கக்கூடிய எம்பிரான் செல்வ விநாயகப் பெருமானை ரூபமாக இப்போ ஒரு சாதாரண சிலை இருக்குது, அதில் 100 ஒளி பட்டால் தான் அது ஒரு ரூபமாக, ஒரு சிலையாக, ஒரு விக்கிரகமாக மாறுது.
அப்படி அந்த அரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிலையிலே சுயம்பிலே ரூபமாக விநாயகப் பெருமானை கொண்டு வந்தக்கூடிய சந்தனக்காப்பு நிகழ்வானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு அதே தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி அன்று மிக அற்புதமாக அனைத்து பக்த பொதுமக்களுடன் ஒத்துழைப்போடு சிறப்பு யாக பூஜைகள்லாம் நடைபெறும். அதே வகையில் அன்னாபிஷேகம், அன்னம் நனிந்தியாது, அனைத்திற்குமே அன்னம்தான் பிரதானம். லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் மக்கள்களுக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே அன்னம் என்று சொல்லக்கூடிய உணவு தான் பிரதானம். அப்படி அந்த அன்னத்தை உயர்வுபடுத்தும் தினமாக ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்ற திதியிலே அன்னாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு நமது செல்வ விநாயகப் பெருமானுக்கு அன்னத்தினால் காப்பும் கனி வர்க்கங்களினால் சிறப்பு அலங்காரங்களும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பல வர்க்கங்கள் மா, பலா, வாழை அனைத்து விதமான என்று சொல்லக்கூடிய அனைத்து பல வர்க்கங்களினாலே சிறப்பு அலங்காரங்கள் நிகழப்பெற்று மந்திர புஷ்பம், சதுர்வேதம், சிவாகம பாராயணம், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், கணபதி தாளம் போன்ற அனைத்து விதமான ஸ்துதிகளினாலே எம்பெருமான் செல்வ விநாயகப் பெருமானை மனக்குளிர்வு செய்யும் பொருட்டாக சிறப்பு பூஜைகளால் நிகழப்பெற்று கொண்டு வருகிறது. இந்த மாதிரி எதற்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நமது ஆலயத்திலே நமது விநாயகப் பெருமானுடைய சாநித்திய வலு செய்யும் பொருட்டு இத்துணை விதமான பூஜைகளும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. திரும்பவும் சொல்கிறோம், களவு சண்டி விநாயகோ 4 யுகங்கள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள். 4 யுகத்திலும் 4 விதமான தேவர்கள் அனுகிரகம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிருதயுகத்தில் பார்த்தோம்னா சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் அப்பா பரமேஸ்வரா நினச்ச உடனே வந்துடுவாங்க. அதே மாதிரி திரேதாயுகத்தில் முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் திரேதாயுகத்தில் வந்து கூப்பிட்டாலே வந்துடுவாங்க. துவாபர யுகத்தில் முனிவர்களாகவும் ரிஷிகளாகவும் மகரிஷிகளாகவும் ஞானவான்களாகவும் குருவாகவும் அருள் வந்து, ஏன்னா சுவாமி டைரெக்டாக வரமாட்டாங்க. கிருஷ்ணா அவதாரம், பெருமாளுடைய அவதாரம் பெருமாள் ஸ்ரீ நாராயண வந்து கிருஷ்ண அவதாரமாக எழுதப்பெற்ற மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய பெரும் நிகழ்வை நிகழ்த்தியுள்ள திருவிளையாடல். அப்படி கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா களவு சண்டி விநாயகௌ, கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான், சண்டிகா பரமேஸ்வரன், காளி ரூபம். நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அனைத்து இடங்களிலும் விசேஷமாக சண்டிஹோம வைபவங்கள்லாம் நிகழப்பட்டிருக்கிறது. இந்த எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் யாருக்கு என்ன வேண்டுமோ நினைத்த மாத்திரத்திலே பிடிச்ச பிள்ளையார் என்று சொல்வார்கள். சாதாரண சாணியிலும் பிடிச்சி வச்சோம்னா பூஜை பண்ணோம்னா விநாயகப் பெருமான் வருவார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்ற வார்த்தைக்கினக்காக மனதார பிள்ளையாரப்பா அப்படின்னா அங்கே சுவாமி வந்துடுவார். அவருக்கு எந்த விதமான நியமங்கள் என்று சொல்லக்கூடிய வழிமுறைகள் நெறி எதுவுமே கிடையாது. மனதார அப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே அவரே வந்துடுவார், ஓடோடி வருவார். எப்படி ஓடோடி வருவார். உன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வார்த்தைக்கினக்காக நாம் பலனை எதிர்பாராமல் அனுதினமும் விநாயகப் பெருமானை தொழுது வணங்கி நமஸ்கரித்து என் கடன் பணி செய்து கிடப்பதே, நம் பணியை சிறப்பாக செய்து கொண்டே இருப்போம். நமது ஆலயத்திலே நம் பணியை பார்த்து அனைத்து பக்தர்களுக்கும் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும், உயர்ந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விவாகம் கிடைக்க வேண்டும், விவாகமானவர்கள் தம்பதியர்களுக்கு சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய மக்கள் பேர் கிடைக்க வேண்டும். அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அனைத்து வித ஆசா பூரகனாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து நலன்களையும் நல்க வேண்டி தானாக தேடி தேடி எங்கு ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே.